ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகோரி யூடியூப் சேனல். நமது யூடியூப் சேனலில் இன்றைக்கி 4வது வீடியோவாக எங்கே உள்ள சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் அருகே உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் கவிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளம்பெண்ணுக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. இந்த கவிதாவுக்கு கிட்டத்தட்ட 24 வயதாகிறது. இவருக்கு இவங்க குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஒரு தம்பி, மேலும் 2 தங்கை, மொத்தம் 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் கவிதா தான் மூத்தவங்க. இப்போ பார்த்தோம்னா இவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி தான், இவங்க அம்மாவும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் குடும்பத்திற்கு போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால வறுமையின் பிடியில் வாடிக்கிட்டு இருக்க கவிதா குடும்பத்தின் சுமையை மூத்த பெண்ணாங்கட்டி இவங்களும் சேர்ந்து சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவங்க அந்த கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து ஒரு டவுன் பகுதி, கிட்டத்தட்ட இவங்க கிராமத்தில் இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு டவுனில் உள்ள ஒரு பெட்ரோல் பல்கில் தான் இவங்க வேலை பார்க்குறாங்க. இவங்க காலையில் 7 மணிக்கு போயிட்டு மாலை 6 மணிக்கிட்ட வீடு திரும்புவது வழக்கம். அங்கேருந்து 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா அவங்க ஊர் பேருந்து அந்த கிராமத்திற்கான பேருந்து அந்த டவுன் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 6:30க்கு கிடைக்கும். 6:30க்கு கிடைச்சா 7 மணி 7:15க்கெல்லாம் வீடு சேர்ந்துருவாங்க. இப்படித்தான் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. ஆனால் அன்னைக்கு நேரத்துக்கு பல்குக்கு போதிய ஊழியர்கள் வரல. அதனால் கவிதா ஒரு 7-8 மணி வரைக்கும் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. மேற்கொண்டு இரவு பெண் அங்கே தங்க முடியாது இல்லையா, வேறு வழியின்றி கஷ்டப்பட்டு அந்த பெண் எப்படியாவது வீடு திரும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கிட்ட அந்த டவுன் பகுதியில் நிற்கும்போது 8:30க்கு, ஏன்னா அதான் அவங்க ஊருக்கான கடைசி பேருந்து போகும். இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இவங்க கிராமத்துக்குள்ளே அந்த பேருந்து போகாட்டியும் கூட கிராமத்திற்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்லாம் நின்றும். இவங்க ஊருக்கு போதிய சாலை இல்லாத காரணத்தினால இவங்க நடந்து தான் போகக்கூடிய கட்டாயம். அப்போ நேரத்துக்கு இவங்க 7 மணிக்கு நடந்து போனாலும் ஊருக்காரங்க நிறைய பேர் போவாங்க. அந்த கிராமத்திற்குள்ளே ஒரு லிஃப்ட் கெட்டோ இல்லை அப்படின்னா நடந்தே பொடி நடையாக போனாலும் எதுக்கு ஆள் போயிருக்கும். ஆனால் இவங்க இப்போ 8:30 ஆயிடுது. இந்த பேருந்தை பிடிச்சி போனாலும் இவங்க அந்த 2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். ஆனால் இரவு 8 மணிக்கு மேலே பெரும்பாலும் அந்த கிராமத்திற்கு போக்குவரத்து கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, இளம்பெண்ணாக இருந்தாலும் சரி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேருந்தில் ஏறி போய் இறங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8:45 9 மணி அந்த நேரத்தில் போய் அந்த பகுதியில் போய் இறங்கின உடனேயுமே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2019 அந்த காலகட்டத்தில் தான் இந்த கவிதாவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ என்ன ஆகிப்போகுது, சரி கையில் டார்ச் லைட் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, இவங்க செல்லில் உள்ள டார்ச் லைட் ஆன் பண்ணி அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த கிராமத்து சாலையில் அவங்க தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எதற்கு யாரோ ஒரு ஆள் குனிந்து கொண்டே போவது போல் தெரிஞ்சிருக்கு. எதையோ கீழே குனிஞ்சு அப்படியே எடுத்துக்கிட்டே போகிறது மாதிரி இந்த பெண்மணிக்கு பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் கிராமத்து பகுதியில் இந்த வேப்ப மரத்தில் உள்ள முத்துக்கள் எல்லாம் பிறக்கிட்டு போகிறது வழக்கம். அதை விற்பனை செய்வாங்க வேப்பெண்ணெய்க்காக. அப்படிங்கிற சரி அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க நினச்சாலும் இது இரவு வேளையில் இவங்க எப்படி இப்படி குனிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையும் இருக்குது, சந்தேகமும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி, அதுவும் ஒரு பெண்மணி தாங்க, குனிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே போகுது. ஆனால் அது மெதுவாக தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது தனக்கு தெரிஞ்ச பெண்மணி மாதிரி இருக்குது, ஊர்க்கார பெண்மணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே போயிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அந்த பெண்மணி குனிஞ்சு ஏதோ பிறக்கிக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்குது. இதை அவங்க யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா குனிஞ்சு பிறக்கக்கூடிய பெண்மணிக்கு 40-42 வயது இருக்கும். அவங்க ஊர்க்கார பெண்மணியின் சாயல்ல தோற்றத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் எந்த ஒரு அசைவுமின்றி அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பிட்டு இப்படி பார்க்காங்க. அந்த பெண்மணிக்கு ஒரு நொடியில் இதயமே நின்று அதற்கப்புறம் துடிச்ச மாதிரி இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குனிந்து கொண்டு போன பெண்மணி டக்குன்னு இவங்க எதுக்கு நின்று இவங்களுக்கு பயமுறுத்துன மாதிரி இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கோர முகம், ஒரு விகார முகத்தில் எரிஞ்சு போன மாதிரி அப்படியே தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்தது மிரண்டு அலறி கத்திக்கிட்டு ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்கன்னா, வந்த பாதையை நோக்கி ஓடுறாங்க. திரும்ப ஓடுறாங்க. ஓடும்போது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அப்போ தான் நல்லா கவனிச்சிருக்காங்க. இடது பக்கம் அப்படி ஓடிக்கிட்டே வந்த பாதையை நோக்கி ஓடும்போது இடது பக்கம் இதே எரியூட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம் என்னென்னா, அந்த ஊர் மயானக்கரையாக தான், சுடுகாடையாக தாங்க. அந்த சுடுகாட்டில் ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது போல் அவங்க பார்த்ததும் பேரதிர்ச்சி ஆயிடுச்சு, மிரண்டுட்டாங்க. இருந்தாலும் சரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தமெல்லாம் கேட்குது. உடனடியாக இவங்களுக்கு யாராக இருக்கும், தெரிஞ்சவங்களாக இருக்கும்னு அப்படியே அந்த இருட்டு வேளையில் செல்லு வெளிச்சத்தில் அந்த கிராமத்து சாலையில் இந்த கவிதாங்கிற பெண்மணி மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மிரண்டு போய் திரும்பி பார்க்கும்போது அவங்க ஊருக்காரர் ஒருவர் வந்துக்கிட்டு இருக்கார் வாகனத்தில். எங்கே வந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா, இந்த
டவுன் பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. உடனடியாக பார்த்ததுமே மிரண்டு போய் நின்றுட்டாங்க. நின்று அண்ணாச்சி அண்ணாச்சி என்னை ஊரில் கொண்டு போய் விட்டுருங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னதாயி என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லும்போது, பைத்தியக்கார பெண்ணே உனக்கு என்ன அறிவில்லையா, இந்த வயசில் வந்து இப்படி ஒத்தையில் வரலாமா, நீ ராமசாமியின் மகள் தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி புத்திமதி சொல்லி, உன்னை என்னம்மா சரி நான் அவசரமாக டவுனுக்குள்ளே வர இருந்தாலும் பரவாயில்லவா உன்னை ஊருக்குள்ளே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து மறுபடி வந்து ஏன்னா இந்த பெண்மணி தலைதறிக்க ஓடுவதை பார்த்து அவர் சத்தம் போட்டதை பார்த்து அந்த பெண்ணே நின்றுச்சு. பின்னாடி ஏதோ வாகனம் வருது, யாரோ வராங்கன்னு சொல்லி. இந்த நேரத்துக்கும் கூட அந்த பெரியவர் வந்து ஒரு உதவி செய்கிறாருங்க. அந்த பெரியவர் உதவி செஞ்சு சரி ஊருக்குள்ளே கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது வந்து இவங்க வந்து அப்படியே அந்த பகுதியில் வந்து பார்த்து பார்த்து பதறிக்கிட்டே தான் போகிறாங்க. ஒரு வழியாக வீடு போய் வீட்டில் சத்தம் போட்டு விட்டுட்டும் போயாச்சு. இந்த நேரத்துக்கு இப்படி விடாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு விட்டுட்டு அந்த பெரியவர் வந்து தனது வேலையை பார்க்க போனாலுமே வந்து அந்த நேரத்தில் இருந்தே கவிதாவுக்கு வந்து ஒரு அச்சம் பயம் என்னன்னு சொல்லி வீட்டில் விசாரிக்கும் போது அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. திடீர்னு ஒரு 40-45 வயது பெண்மணி வந்து குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தற்கொலை செய்து இறந்து கொண்டாங்க. உடனடியாக அவங்களது ஏன்னா இது காலையிலே நடந்திருக்கு. இவங்க வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் கவிதா வேலைக்கு போனதுக்கப்புறம் ஊருக்குள்ளே நடந்திருக்கு. உடனடியாகவே அந்த பெண்ணுக்கு வந்து பிரேத பரிசோதனை எல்லாம் முடிச்சு உடனடியாக வந்து இந்த மாதிரி ஈமச்சடங்கெல்லாம் நடந்திருக்கு. அப்போ தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் யார் கவிதா ஒத்தைக்கு வந்த நேரத்தில் நடந்திருக்கு. இதை வீட்டில் சொல்லும்போது பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது கீழே அது குனிஞ்சிக்கிட்டே ஏதோ எடுத்து வந்து வாங்கும்போது அவங்க பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அல்பாயுசில் இறந்த ஆன்மாக்கள் வந்து எப்படியாவது வீடு வந்து சேர்ந்துடணும்னு சொல்லி குனிஞ்சிக்கிட்டே எடுத்துகிட்டு வரும். என்னதை எடுத்துகிட்டு வரோம்னா மந்திரிச்ச கடுகுகளை வந்து அது மேலே அந்த ஆன்மா மேலே போட்டுக்கிட்டே வருவாங்க. அதை எடுத்து வீடு வந்து சேர்றதுக்குள்ளே அதோட ஆயுளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு வரலாற்று கதையம்மா, இதெல்லாம் போட்டு மனசில் நினைக்காது நிம்மதியாக தூங்குன்னு சொல்லி மனதைரியத்தை கொடுத்துட்டு அவங்க வீட்டில் பெற்றோர்கள் தூங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இரவு முழுவதுமே வந்து வெடுக்குன்னு பதறி எழுந்திரிச்சு ஒரு மாதிரி கத்தி கூப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா மிரண்டு போயிட்டா போல யார் கவிதாங்கிற பெண்மணி வந்து மிரண்டு போயிட்டாங்க. உடனடியாக அவங்க பெற்றோர்கள் வந்து அன்றைக்கி நேரத்துக்கு இரவு ஃபுல்லாக துணைக்கு இருந்துட்டு மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனேயுமே உடனடியாக அவங்க ஊரில் உள்ள ஒரு சின்ன ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜைகளெல்லாம் செஞ்சு அதற்கப்புறம் தான் கவிதாவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்போது நடந்த பிரச்சனை இப்போயும் நினைக்கும் போது வந்து பயமாக இருக்குன்னு சொல்லி அந்த கவிதாலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து கவிதா வந்து திருமணமாகி நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இன்னும் அந்த குடும்ப சுமையை வந்து சுமக்க வேண்டிய கட்டாயம் பொறுப்பில் வந்து கவிதா வந்து அப்பைக்கப்போ ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. குடும்பத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரவு நேரத்துக்கு ஒத்தைக்கு போகும்போது வந்து கொஞ்சம் கவனமாக தான் போய் வரணுங்க. இதுபோல் வந்து செயல்கள் நடந்ததுன்னா உடனடியாக நம்ம பாதுகாப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கணும். கவிதாவுக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் இருக்க போய் அவங்க அன்னைக்கு நேரத்துக்கு தப்பிச்சுக்கிட்டாங்க. இல்லை அப்படின்னா அந்த பிரேத ஆன்மாட்ட சிக்கிக்கிட்டா இந்நேரம் கவிதாவின் நிலைமை என்னவாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால் ஒத்தைக்கு போகிறதாக இருந்தால் கட்டாயம் வந்து பெரும்பாலும் அதை தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் ஒரு மனதைரியத்தோடு இருந்தால் எதுவுமே நடக்காதுங்கிறது வந்து இந்த சம்பவத்திலிருந்து தெரிய வருது நண்பர்களே. மேலும் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களை, நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.